இந்த ஷோல சப்ஸ்கிரிபியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி ஆப்பிள் டிவி யூடியூப்ல இங்கிலீஷ் வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. தமிழ் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லைம்லைட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஏஐ ரோபோவால என்ன மாதிரியான ஆபத்துகள் வருது அப்படிங்கிற தீர்வு அமைக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மேகன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லீட் எடுத்து பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு ஏஐ ரோபோவா நடிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அந்த ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பசங்க இருக்காங்க. அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கிற கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ரிலேட்டடா எப்பவுமே பிஸியா இருக்காரு. அந்த குடும்பத்துல 2 பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்துக்க முடியாத சூழ்நிலை. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல தான் இந்த ஏஐ ரோபோ அந்த ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆகுது. சோ அந்த ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகர் அந்த ஏஐ ரோபோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமரியை ரீசெட் பண்றாரு. ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏஐ ரோபோ வந்து பாத்தீங்கன்னா காசா பிளாசா அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குது. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த குடும்பத்தினுடைய தலைவி ஆகுறதுக்காக முயற்சி பண்ணுது. அதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுது, அங்க எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது, சேர்ந்து அந்த ரோபோவால அந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த ரோபோ கிட்ட இருந்து அந்த குடும்பம் தப்பிச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த சப்ஸ்கிரிபியன்ஸ்.